ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரெண்டாம். இன்னைக்கு நம்ம ஒரு அன்யூஷுவலான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் அரக்கு மாளிகை எரிப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பால் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மகாபாரதத்தில் நடக்கிற இந்த விஷயம்தான் அரக்கு மாளிகை எரிப்பு அப்படின்றது. ஆக்சுவலி துரியோதனன் தான் இந்த வேலை பண்ணுவார். துரியோதனன் ஆட்சி பண்ணணும் இந்த நாட்டை ஃபுல்லாக அப்படின்றதுக்காக ஒரு பேராசையினால் அவரை விட அதிகமான பவர்ஃபுல்லான பலசாலிகளை கொண்ட பஞ்சபாண்டவர்களை அழிச்சிட்டோம்னா இவர் தான் ராஜாவாக வருவார் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவார். அதுக்கு என்ன பண்ணணும்? பஞ்சபாண்டவர்களை அழிக்கணும். இதுக்காக அர்ஜுனன் கிட்ட சொல்லி ஒரு மாளிகையை ரெடி பண்ண சொல்லுவார். அந்த மாளிகை வந்து அரக்கு மாளிகை. அதுதான் வந்து இந்த மாளிகையை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா? ஸோ இந்த மாளிகைக்கு அவங்க தம்பிங்களெல்லாம் கூப்பிட்டோம்னா அவங்க வருவாங்க. வந்து ஒரு நாள் தங்கிட்டு போவாங்க. கூடவே அவங்க அம்மா அது குந்தி தேவியையும் கூப்பிட்டுருக்காங்க. போதை தரும் தேனை கொண்ட ஒரு உணவையும் தருவாங்க. ஸோ அது சாப்பிட்டு அவங்க மயங்கிடுவாங்க. மயங்கினதுக்கப்புறமா தீ வச்சதுக்கப்புறமா எல்லாருமே இறந்துடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ராஜா தான் இந்த மாதிரி இவர் நினச்சிப்பார். புரோச்சனன் இந்த மாளிகையை வந்து கட்ட ஆரம்பிச்சிருவார். ஃபுல்லாகவே வந்து ஈஸியாக தீப்பற்றி எரியக்கூடிய கட்டைகளையும் அரக்குகளையும் ஊற்றி அந்த மாளிகையை வந்து கட்டியிருப்பார். இதில் வந்து விதுரர் ஒரு சுரங்க பாதையும் வந்து யாருக்குமே தெரியாமல் கட்டி வச்சிருப்பார். பஞ்சபாண்டவர்கள் உள்ள விருந்துக்கு போவாங்க. விருந்துக்கு போன வாட்டி அதில் பஞ்சபாண்டவர்களை ஒருத்தர் வந்து ஃபுல்லாகவே நோட் பண்ணும்போது அரக்கு ஸ்மெல் அடிக்கிறதையும் எங்கே தட்டி பார்த்தாலும் கட்டை மாதிரி சவுண்டு வரதையும் வந்து கண்டுபிடிச்சிருவார். அண்ட் அதே மாதிரி விதுரரும் அவர்கிட்ட சொல்லிடுவார், இங்கே வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது, அது வழியாக நீங்கள் தப்பிச்சிடலாம். ஸோ அந்த சுரங்கப்பாதை நேராக கங்கை நதி சைடு போவோம். ஸோ அந்த பக்கம் நீங்கள் அப்படியே போயிடலாம், சாவடிக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லிடுவார். அண்ட் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துருவாங்க. புரோச்சனனும் உள்ளே தான் இருப்பார். அண்ட் அங்கே வனவாசமும் யாரோ போயிட்டு வருவாங்க. 5 பேர் வருவாங்க. ஒரு லேடியும் வருவாங்க. போதை கொண்ட அந்த தேனையும் கொண்ட உணவை சாப்பிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துருவாங்க. அரக்கு மாளிகை வந்து பீமன் எரிப்பார். எரிச்சிட்டு உடனே அந்த சுரங்கப்பாதை வழியாக ப்ளஸ் அவங்க அம்மா குந்தி தேவியும் தப்பிச்சு போயிடுவாங்க. அரக்கு மாளிகை நல்லா தீப்பற்றி எரிஞ்சிரும். எரிஞ்சதுக்கப்புறம் மொத்தம் மயங்கி விழுந்த அந்த 6 பேரும் அங்கே இறந்துருவாங்க. துரியோதனன் அங்கே வந்து பார்க்கும்போது 6 உடல்கள் அங்கே இருக்கிறத பார்ப்பாரு. ஸோ குந்தி தேவியும் அவங்களுடைய 5 பஞ்சபாண்டவ சகோதரர்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் சந்தோஷத்தில் போயிடுவார். பட் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். திரௌபதியை வந்து சுயம்பரம்காக வருவாங்க. அப்போ தான் இந்த குந்தி தேவியும் 5 பஞ்சபாண்டவர்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் துரியோதனனுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் ஒரு நிகழ்வு மாதிரி இங்கே மகாபாரத திருவிழா இங்கே நடந்துகிட்ருக்கு எங்கள் ஏரியாவில். ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாள் ஒரு மாதிரி நடக்கும். அரக்கு மாளிகைன்றது இங்கே எரிச்சு காட்டுவாங்க. அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ட்டு நானும் அந்த வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பால் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பை.